ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட் வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்டி சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சதுன்னா வீடியோக்கு வந்து லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் என்னால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷனாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்ட்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு எக்ஸாக்ட் சார்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி சரிங்களா, டேட் வந்து பார்த்துக்கலாம். இந்த டேட்டுக்கும் இந்த டேட்டுக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் வீக்கில் நம்ம போஸ்ட் பண்ண ஒரு சார்ட் சரிங்களா. இப்போ டார்கெட் அடித்ததுக்கப்புறம் அந்த சார்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி தான் டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இருக்குது. இப்போ நம்ம வந்து எப்படி இந்த ஒரு சார்ட்டை வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணேன் அப்படின்றத நம்ம வந்து இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேங்களா. ஆக்சுவலாக எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு நம்ம சார்ட் அனாலிசிஸ் பண்ணுறப்போ சரி, இல்லை ஒரு ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணுறப்போ மேலே இருக்கிற ஒரு ஜோனை வந்து எப்போவுமே கன்சிடர் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது சரிங்களா. எந்த இடத்துல வந்து அது திரும்பும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த இடத்துல நம்மளுடைய எக்ஸாக்ட் டிபி வந்து நம்ம வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அந்த ஒரு விஷயத்தினால மேலே இருக்கிற ஜோன் எடுப்போம். அந்த இடத்துல டேர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால மேலே இருக்கிற ஜோனை கன்சிடர் பண்ணுவோம் சரிங்களா. இப்போ மேலே இருக்கிற ஜோனை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த ஜோனை எடுத்ததுக்கப்புறம் இப்போ நமக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஹெச் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தேவை. ஏன்னா நம்ம இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறது ஃபுல்லாகவே 1 மினிட் டைம் ஃப்ரேமில் அனாலிசிஸ் பண்ணுறோம். ஸோ 5 மினிட்ஸில் நம்ம சிஹெச் பார்க்கணும். இது கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்றதுனால 5 மினிட்ஸில் 2 சிஹெச் வந்து பார்க்கணும். இது வந்து 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். இது வந்து 2வது சிஹெச் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கணும் சரிங்களா. இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்க்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, எப்போவுமே ஒரு விஷயம் வந்து மறந்துடக்கூடாது. என்ன அப்படின்னா நமக்கு சிஹெச் கொடுக்காம அந்த இடத்துல நமக்கு வந்து வேலை இல்லை சரிங்களா. இதை வந்து இது தாண்டி இருக்குது. ஸோ வந்து நமக்கு இப்போ வந்து சிஹெச் ப்ரெசென்ட்டில் எங்கே கிடைக்கிது அப்படின்னா இதுங்க நான் லைன் போட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த ஹையை வந்து இது வயலேட் பண்ணிடுச்சு சரிங்களா. ஸோ வந்து இப்போ வந்து நமக்கு ப்ரெசண்ட் சிஹெச் எது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஃபஸ்ட்டு சிஹெச்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். சிஹெச் டவுன் சைடு, இது வந்து செகண்ட் சிஹெச்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். அந்த ஹை வந்து மாறிடுச்சு அப்படின்னா சிஹெச்சோட பிளேஸும் வந்து மாறிடும் சரிங்களா. இந்த இடத்துலேருந்தே நம்ம எக்ஸாக்டாக பார்த்துக்கலாம். அடுத்தடுத்த என்ட்ரிஸ் நம்ம வந்து நீட்டாக இது பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ இந்த பிளேஸ்க்கு வந்து வந்துருச்சு. இப்போ நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நல்லா தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து இந்த ஹையை வயலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சிஹெச் கொடுத்துருக்கு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா வந்து முடிஞ்சது. இந்த இடத்துல ஒரு சிஹெச் 2 சிஹெச். ஸோ வந்து மார்க்கெட் மோர் ப்ராபபிலிட்டி டு கீழே போகிறதுக்கு தான் வந்து வாய்ப்பு அதிகம். ஸோ வந்து செல்லிங் சைடு பார்க்குறதுக்கு நமக்கு வந்து வேணுங்கிற சிக்னல் வந்து கிடச்சிருச்சு சரிங்களா. இப்போ அடுத்து இருக்கிற ஒரே ஒரு விஷயந்தான் என்ன அப்படின்னா நம்ம வந்து லிக்விடிட்டி மார்க் பண்ணிட்டு ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ண வேண்டியதாக. லிக்விடிட்டி வந்து இந்த இடத்துல 1 2 3 சரிங்களா. கிட்டத்தட்ட ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி வந்து இந்த இடத்துல ஒரு ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ அது போக வேறு ஏதாவது லிக்விடிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா வேறு இல்லை, எல்லாமே வந்து மேக்ஸிமம் கலெக்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம ஜோன் மார்க்கிங்ஸில் வந்து இறங்குவோம். மிட்டிகேட் ஆனதுக்கப்புறம் அதையும் வந்து சொல்லிடணும் சரிங்களா. அந்த சார்ட் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா மிட்டிகேட் ஆனதுக்கப்புறம் தான் கொடுத்துருந்தோம். காட்டிடுறேன். இதுலேருந்து தான் நம்ம வந்து பார்க்கவும் ஆரம்பிக்கிறோம் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ வந்து எக்ஸாக்டாக அதுக்கு அப்புறம் இருக்கிற என்ட்ரிஸ் தான் பார்க்குறோம் சரிங்களா. அதுக்கு முன்னாடி வந்து 1 மினிட்ல ஒரு சின்ன என்ட்ரிஸ் போடலாம். பட் அந்த என்ட்ரிஸ் வேண்டாம். சார்ட் நம்ம எங்கேருந்து கொடுத்துருக்கோமோ அதுக்கப்புறம் இருக்கிற என்ட்ரிஸையே நம்ம நீட்டாக வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து லிக்விடிட்டி இருக்கிற இடம் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ ஆர்டர் பிளாக்ஸ் வந்து மார்க் பண்ணோம். ஆர்டர் பிளாக் மேலே இருக்கிற இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் அப்படின்னு வந்து நம்ம நேமிங் பண்ணுவோம். நம்ம உங்களுக்கு வழக்கமாகவே தெரியும். ஸோ இப்போ வந்து டெசிஷனல் ஆர்டர் பிளாக்கை நம்ம வந்து சூஸ் பண்ணோம். இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை நம்ம சூஸ் பண்ணலாம் சரிங்களா.
இந்த ஆர்டர் பிளாக்குக்கு மேலே எக்ஸாக்டாக இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா கீழே லிக்விடிட்டி சிட்டிங் இருக்குது. ஸோ வந்து மேக்ஸிமம் இது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஆர்டர் பிளாக் வந்து சூஸ் பண்ணுறோமோ அதை வந்து பர்டிகுலராக வந்து எடுக்கும். நீங்கள் ஒரு விஷயம் வந்து பண்ணி பாருங்கள் என்றைக்குமே மார்க்கெட்டில். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியும். 15 மினிட்ஸை வந்து டைம் ஃப்ரேம் இந்த மாதிரி எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு ஆர்டர் பிளாக்ஸ் வந்து மார்க் பண்ணுங்கள் சரிங்களா. ஒரு 3 சார்ட் வந்து எடுத்துக்கங்க. இல்லை வந்து ஒரு 6, 9 அந்த மாதிரி வந்து உங்களுடைய ஃபேவரட் நம்பரில் சார்ட்ஸை வந்து எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து ரெகுலராக ட்ரா பண்ணுங்கள் ஓகேங்களா. வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்றத விட இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ப்ராக்டிஸ் ஆகும். அப்போ வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் உங்களை ட்ரேடே எடுக்க சொல்லுவேன் சரிங்களா. ட்ரேடே வந்து எடுக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ஆர்டர் பிளாக்ஸை வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஆர்டர் பிளாக்குக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ஷன் கொடுக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கே தெரியும் அதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு அதுவே வந்து இண்டிகேட் பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஆரம்பிங்க சரிங்களா. ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ராப் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கிறத ட்ரை பண்ணலாம் சரிங்களா. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இது கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்றதுனால நம்ம மேஜராக வைக்க வேண்டிய விஷயம் இந்த இடத்துல தான் சரிங்களா. ஃபஸ்ட்டு விஷயம் இங்கே தான் வைக்கணும். இங்கே ரியாக்ஷன் கிடைக்கல அப்படின்னா மட்டும்தான் நம்ம கீழே போகணும். கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்றது ரொம்பவுமே டேஞ்சரான விஷயம், நான் எப்போவுமே சொல்கிறது தான். ஸோ வந்து பிகினர்ஸ்க்கு வந்து 1:3 வந்து இங்கேயே வந்து முடிஞ்சிடும் சரிங்களா. TP1 அவங்களுக்கு பிகினர்ஸ்க்கு முடிஞ்சிடும். இது இன்டர்மீடியட்டுக்கு வந்து இந்த பிளேஸில் முடியும். உங்களுக்கு ப்ரோ அப்படின்றவங்களுக்கு இந்த இதில் வந்து முடிஞ்சிடும் சரிங்களா. அதுக்கு மேலே இருக்கிறவங்க பிரேக் ஈவன் பண்ணிட்டு போகிறது தான். நம்ம இது வரைக்குமே நம்ம என் பண்ணிக்கலாம் சரிங்களா. 1:9 ஓகேங்களா. கீழே வரைக்கும் வந்து மார்க்கெட்டை வந்து நம்ம கொடுத்துருக்கு. அது வந்து நம்ம பிரேக் ஈவன் பண்ணி வைக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இது வரைக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து போகும் சரிங்களா. 1:9, 10 அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்பவுமே நல்ல ஒரு RR ரேட்டு தான். ஸோ இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் இருக்கிறதுனால நம்ம இங்கே வேணால் ஒரு எண்டிங் கொடுத்துட்டு ரீஎன்ட்ரி வேணால் நம்ம வேணும்னா அது போட்டுக்கலாம் சரிங்களா. ரீஎன்ட்ரிக்கு ஒன்றும் இல்லை, மறுபடியும் வந்து அதே மாதிரி வந்து ஆர்டர் பிளாக்கை வந்து மார்க் பண்ண வேண்டியதான் ரீஎன்ட்ரிக்கு. எங்கே அப்படின்னா இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், வேறு எங்கேயும் வந்து மார்க்கெட் எடுக்காது சரிங்களா. ஸோ வந்து இங்கே ஒரு என்ட்ரி போட்டு இங்கே என் பண்ணிட்டு மறுபடியும் கூட நீங்கள் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி போடலாம். இங்கே வந்து சொல்லி வச்ச மாதிரி உங்களுக்கு ஏசியன் ஹையை வந்து ஸ்வீப் பண்ணி இறக்கிருக்கு மார்க்கெட். ஸோ வந்து இந்த என்ட்ரி இங்கே வந்து ஒரு அப்ளை வந்து கொடுக்கலாம் சரிங்களா. அப்புறம் ஹை கட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பிரேக் ஈவன் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறதுன்னா வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம 2 டார்கெட் பார்த்தாச்சு. அதில் வந்து நான் ஒரே டார்கெட் கொடுத்துருப்பேன். ஏன்னா வந்து 1 hour அப்படின்னு நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஹை வந்து ஸ்வீப் ஆகிருக்காது சரிங்களா. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் ஹை ஸ்வீப் ஆகலை. இங்கே வந்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே லிக்விடிட்டி இருக்கிறதுனால இங்கே ஒரு சின்ன இது பண்ணிட்டு மறுபடியும் கீழே இறக்கி விட்ரும். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜி நீங்கள் மாற்றி மாற்றி பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் தான் ஆகும். யூஸ் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு நல்லாவே ப்ராக்டிஸ் ஆகும் சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.